ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் படித்த செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, சரித்திரம் ஒரு முறை உன் பெயரை சொல்ல வேண்டும் என்றால் நீ பலமுறை என்னிடம் வர வேண்டும். என் பெயர் முயற்சி. இந்த பதிவு எனக்கு படித்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் ஆசைப்படுறது, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சாதிக்கணும், ஏதாவது ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட மாட்டோமா அப்படின்னு எல்லாரும் ஏங்குறது ஒன்று இதுக்காக தான். ஸோ இந்த விஷயத்த நம்ம பெறணும் அப்படின்னா அதுக்கு அடித்தளமாக இருக்கிறது முயற்சி தான். ஒவ்வொரு வெற்றிக்குமே அதுக்கு அடித்தளமாக இருக்கிறது நம்ம கொடுக்குற முயற்சி தான். ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம முழு ஈடுபாடோட முயற்சி பண்ணோம்னா எதுவுமே நம்மளால் சாதிக்க முடியும். அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீணா போனவன் எல்லார் வீட்லயும் தான் பிள்ளைங்க பிறக்குது. பெத்தவங்களை உட்கார வச்சுக்கிட்டு சம்பாரிச்சு போடுதுங்க. நம்ம வீட்டுல ஒண்ணு ஒரு வேலையில ஆக்கி இல்ல. உழைச்சிட்டீங்கன்னு பையன் வந்திருக்கான், நமக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அவன் ஆனா பொம்பளை பிள்ளை பிறந்திருந்தா கூட மனசுக்கு நிம்மதியா ஆம்பளை பிள்ளை வேணும் ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி கடைசியில நம்மள கொல்லிக்கட்டே ஆக்கிடுவான் போல இருக்கே. காலையில திட்டி விட்டு வந்தேன். திட்டுனா கடை பக்கம் வரக்கூடாது. ஒரு இது வச்சிருக்கிறான் ஐயா. வாடி அம்மா வா, இதுதான் வர நேரமா? கடையில நான் கறி வெட்டினா ஒரு கவர்ல போட்டு வியாபாரம் பார்க்கலாம். ஏதாவது ஒரு நினப்பு இருக்குது உனக்கும் உன் பையனுக்கும். காசு மட்டும் கொண்டு வரணும். அப்படியே கொண்டு போய் பீரோல அடுக்கி உள்ள பீரோல போட்டு பூட்டி வச்சுக்க தெரியும். ஆனா ஒரு வேலை செய்யறதுன்னா உனக்கும் வலிக்கும் உன் பையனுக்கும் வலிக்கும். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம நீ மட்டும் பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கனா? அடியே பேசுவடி, இதுவும் பேசுவ. உன்னை வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுறேன்ல, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. நீ வாயை வச்சுட்டு கம்மன் இருக்காம அதை இதுன்னு பேசி இப்ப நம்ம பையன் போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்கய்யா. அப்பாடா, இப்பதான் நம்ம வீட்டுக்கும் நம்ம ஊருக்கும் பிடிச்ச கரகம் போயிருச்சா, இனி எந்த பிரச்சனையும் இல்ல. நீ எல்லாம் மனுஷன் ஐயா? பெத்த புள்ளைய போலீஸ் புடிச்சிட்டு போயிருச்சுன்ற மனசுக்கு நிம்மதியா இருக்குதா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏண்டி வீட்டுக்கு அடங்காதது ஊருக்கு அடங்கி தானே ஆகணும். என்ன அடங்கணும்? அவங்க வீட்டுல பிரச்சனையா அவங்க பார்த்துப்பாங்க. நீ புள்ளைய பழி வாங்குறேன்னு சொல்லிவிட்டு போலீஸ்ல அதை இதுன்னு போட்டு கொடுத்து இப்ப புள்ள கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க. இங்க பாரு, என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆணுச்சுன்னு வையே, உடனே இன்னைக்கு நான் டைவர்ஸ் பண்ணி விடுவேன் சொல்லிட்டேன். அடியே காலம் மூணு கடைசியில என்ன டைவர்ஸ் பண்ணுவியா? ஆமையா, நீயா என் பிள்ளையான்னு வந்துச்சுன்னு வையே, எனக்கு என் புள்ளதான் முக்கியம், நீ எனக்கு முக்கியம் கிடையாது. உன்னை இன்னைக்கே டைவர்ஸ் பண்ணி விடுவேன் சொல்லிட்டேன். அடி பாவி, உனக்கு வீட்டுல வச்சு சோறு போட்டு நல்ல நாள் பெரிய நாளுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து தலை நிறைய பூவாங்கி வச்சு நீ கேட்கும் போதெல்லாம் வாங்கி ஊட்டி விட்டதுக்கு என்ன டைவர்ஸ் பண்ணுவியா? டைவர்ஸ்? ஆமையா, ஆமா. அவங்க வீட்டு பிரச்சனைக்கு நீ எதுக்கே புள்ளைய கோத்து விட்ட? இப்ப புள்ளைய கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. பாரு, இப்பயே நீ வந்து என் பையனை வெளியே எடுக்கணும், இல்ல உன்னை டைவர்ஸ் டைவர்ஸ் டைவர்ஸ். அடி பாவி சண்டாளி, இனி இந்த வயசான காலத்துல நான் எங்க போய் கல்யாணம் பண்றது? காலத்துக்கு இந்த கருவாச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிடலான்னு பார்த்தா இந்த கருவாச்சி ஓவரா பிக்கப் பண்ணிக்கிட்டு தெரியறாளே. ஐயோ, வாயை விட்டு நம்மளே வாங்கி கட்ட போறோம் போல இருக்கு. இனி சோறு போட மாட்டாளுகளே, சும்மாவே பையனுக்கு சோறை போட்டு ஊட்டிக்கிட்டு திரிவா. நம்ம சோறுன்னு கேட்டா கூட கண்டுக்காம திரிவா. இப்ப இது வேற நடந்துருச்சுன்னா இனி வயசான காலத்துல நான் சோத்துக்கு எத்தனை வீடு தேடி போறது? ஐயோ, இவன் நம்மள போட்டு தள்ளாம விட மாட்டா போல இருக்கே. அவளை தானையில கெடுமதி நான் எவாயில கெட்டு போயிட்டேனே. அடியே சும்மா ஓடாதடி, அடியே சும்மா. பக்கி ஓட்டமா ஓடுறாளே, காலில் சக்கரை தேதும் கட்டி வச்சிருக்காள. வேலை சொன்னா அண்ணன் நட போட்டுக்கிட்டு வருவா. பையனை கொண்டு ஓட்டப்பந்தய வீராங்கனை மதி ஓடுறாளே. அடியே, மல்லிகைப்பூ பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. நம்ம ராணிக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும். வாங்கிட்டு போய் கொடுத்தா ஆசையாக வச்சுக்குவா. அந்த வீட்டில் இருக்கும்போது மல்லிகைப்பூ வாங்கினாலும் சரி, ரோஜாப்பூ வாங்கினாலும் சரி, அவங்க பிள்ளைக்கு மட்டும் கொடுத்துட்டு ராணிக்கு வாடி வதங்கின பூவை கொடுப்பாங்க. அதையும் வச்சுக்கிட்டு அவள் சந்தோஷமாக இருப்பாள். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது.
கூலி கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போகலாம். யோ அண்ணே சொல்லுங்கண்ணே. இந்தா இதுல 600 இருக்கு. 500 பேசுனேன்ல, 600 100 சேர்த்து போட்டிருக்கேன். சரியா? சரிங்கண்ணே. இங்க நாளைக்கு நாளான்றைக்குன்னு நான் லோடுக்கு வருவேன். தினமும் நேரமா வந்து நின்று. சரியா? சரிங்கண்ணே. ஏன்னா ஆள் தேவைப்படுது. உன்னோட வேற யாராவது 2 பேர் இருந்தா கூட அவங்களையும் கூட்டிக்கிட்டு வா. 2 பேத்துக்கு சேர்த்து கூட நான் பாத்துக்கலாம். சரிங்கண்ணே. நாளைக்கு நேரமா 8 மணிக்கெல்லாம் வந்துரு. நான் ஒரு 7:30 வந்துருவேன். சரிங்க. 3 நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன். டீ வடை போண்டாலாம் வாங்கி கொடுத்துருவேன். 500 சம்பளம். சரிதானே? ஒரு நாள் நீ வேலை அதிகமா செஞ்ச, அதனால தான் உனக்கு 100 சேர்த்து போட்டு கொடுத்துருக்கேன். இதுவே போதுங்கண்ணே. அப்புறம் தண்ணி கிண்ணி எதுவும் போடுவியா? ஐயோ அந்த பழக்கெல்லாம் இல்லைண்ணே. அப்படியா? சரி. அப்படின்னா இப்போ என் பாக்கெட்லேயும் காசு இல்லை. வீட்டில் வர பிள்ளைங்க ரைஸ் வேற கடிச்சுக்க வாங்கிட்டு போகணும். நாளைக்கு அதுக்கு ஒரு 100 சேர்த்து தரேன். சரியா? இல்லைண்ணே நான் குடிக்க மாட்டேனே, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அடேய் அதுக்கு கொடுக்க வேண்டிய காசை நீ உன் வீட்டுக்கு கொண்டு போடான்னு சொன்னேன். சரிங்கண்ணே. சரி வாரேன். சரிங்க. நான் கூட நினைச்சேன், என்னடா ராணியை நம்ம கூட்டிட்டு வந்திருக்கோமே, என்ன பண்ண போறோம், எப்படி வாழ வைக்க போறோன்னே தெரியல. இப்போ சம்பளம் கையில் வாங்கணும்னு தான் மனசுக்கு நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருக்கு. இந்த ஆள் பூவையும் பார்க்கறது, அங்கேயும் பார்க்கறது, பூவையும் பார்க்கறது, இங்கேயும் பார்க்கறது. என்னையா என்ன வேணும்? அக்கா பூ எவ்வளோங்கக்கா? மல்லிப்பூ மொளம் 200 200 ஆத்தாடி. கொடுத்தா 600 தான். இதில் 200 மல்லிப்பூ போய் போச்சுன்னா மீதி 400 தான் இருக்கும். 400 எப்படி செலவு? என்ன பண்ணுவோம்? பூ வாங்கிட்டு போனால் ஒரு நாள் தான் ஆகும். ஆனால் அந்த 200 இருந்துச்சுன்னா நம்ம ராணிக்கு சேலை துணி எடுத்து கொடுக்கலாம். யோ சொல்லுங்கக்கா. என்ன பூவையே வரிக்க வரிக்க பார்த்த, இப்போ ஒன்று விலையை கேட்டுட்டு நீ பாட்டுக்கு போற? இல்லைங்கக்கா, பொண்டாட்டிக்கு பூ வாங்கலான்னு தான் பார்த்தேன். பூவா வாங்கிட்டு போக வேண்டியதானே? இல்லைங்கக்கா, புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு. என் பொண்டாட்டிக்கு பூ வாங்கலான்னு தான் பார்த்தேன். சேலை துணி அவளுக்கு எதுவும் பெருசாக இல்லை. ஒரு 2-3 துணி தான் வச்சுருக்கா. இந்த பூவை வாங்கி ஒரு நாள் ஆசைக்கு கொடுத்துட்டா மீதி நாளைக்கு அவள் சேலை துணி இல்லாமல் கஷ்டப்படுவா. அதான் இந்த காசில் அவளுக்கு பிடிச்ச மாதிரி சேலை துணி எடுத்துக்கலான்னு தான். என்ன காதல் கல்யாணமா? ஆமாங்க. ஓஹோ சரி சரி. யோ கூப்பிடுறது கேட்குதா இல்லையா? அக்கா சொல்லுங்கக்கா. நானும் காலையிலேருந்து இந்த சந்தையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவ்வளோ மூட்டையும் தூக்கிவிட்டு வேறவங்களாம் இருந்தால் 2000-3000ன்னு காசு கேட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவன் உன் ஒத்தால வச்சுக்கிட்டு மொத்த மூட்டையும் இறக்கிட்டு வெறும் 600 கொடுத்துட்டு போகிறான். நீயும் அதை சரி சரின்னு தலையாட்டிட்டு வாங்கிட்டு போகிற. சரி ஏதோ குடும்ப கஷ்டம்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்கறது கூட இவ்வளோ யோசிக்கிற. அதான் புடி இந்த பூவை. வேண்டாங்க. என்ன வேண்டான்ற? இந்தா கொண்டு போ. இல்லைங்கக்கா, பொண்டாட்டிக்கு சேலை துணி எடுக்கணும். இதில் பூ வாங்கினா காசு இதுக்கு செலவாயிரும்க்கா. இந்தா இதை நீ காசுக்கெல்லாம் தரவேணா, இனாமா தான் தரேன். உன் பொண்டாட்டிக்கு எடுத்துட்டு போ. இல்லைங்க, காலையிலேருந்தே இந்த காசுக்காக தான் கஷ்டப்படுறீங்க. இதில் இந்த மல்லிகைப்பூவை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் எப்படிங்க? இதில் என்ன இருக்கு? அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு காலையிலேருந்தே வருமானம் நல்லா வந்துருச்சு. இது உன்னைய பார்க்கவும் கஷ்டமாக இருக்குது. இம்பிட்டு கஷ்டப்பட்டும் பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறியே, இது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்காக தான் தாரேன். புடி. இல்லைங்க வேண்டாங்க. அட புடிய புடி. இதுக்கு அப்போ நான் 50 ரூபா மட்டும் தரட்டுங்களா? அட காலையிலேருந்து நீ கஷ்டப்படுறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தான் சொன்னேன், இது நீ எனக்கு காசும் தர வேணாம் ஒன்றும் தர வேணாம். என்னை அக்கான்னு சொன்னல, அதுக்காக நான் கொடுக்கறதா இருக்கட்டும். எடுத்துட்டு போயா. அக்கா எப்படியா இருந்தாலும் நான் இந்த வாரத்துக்குள்ளே இதுக்கான காசை கொடுத்துட்றேன்க்கா. எடுத்துட்டு போ. எனக்கு இங்கே தான்க்கா வேலை. அவர்கிட்ட தான் வேலைக்கு போகிறேன். நான் எப்படியும் கொடுத்துருவேன் உங்களுக்கு. சரி சரி எடுத்துட்டு போ. நம்ம வீட்லேயும் தான் புருஷன்மாருங்க இருக்காங்க. கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு போனால் அதை வாங்கி குடிச்சிக்கிட்டு திரியிறாங்க. ஆனால் இந்த பையன் கட்டிக்கிட்டு வந்த பொண்டாட்டிக்கு துணிமணி இல்லை, இதை வாங்கினா செலவாயிரும், அவள் காலத்துக்கும் போட்டுக்கிற மாதிரி ஒரு பொருளாக இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறான் பாரு. இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். டேய் அடிப்பட்டே நீ வாங்க போற, ஒழுங்க மரியாதையே இருக்கிற இடத்த சொல்லு, இல்லைனா உனக்கு தான் ஆபத்து. சொல்லிட்டேன். உன் ஃபோன் டீட்டெயிலை வச்சு கண்டுபிடிச்சாச்சு. அன்னைக்கு ராத்திரி அந்த பையன் தான் உனக்கு ஃபோன் அடிச்சிருக்கான். ஐயோ ஆண்டவனே, அவன் ஃபோன் பண்ணி நான் பேசியிருந்தேன். அது என்னங்க நியாயம்?
ரெண்டு வார்த்தை பேசிட்டு வைக்கிறதுல என்னங்க இருக்கு? இன்னத்துக்கும் நான் அன்னைக்கு ராத்திரியில எங்கேயும் போலங்க. இங்க பாருடா, என் வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேதனையில இருக்கும். ஒழுங்க மரியாதையா சொல்லிரு, இல்லன்னு வையி, அப்புறம் அம்பிட்டு சொல்லிட்டேன். ஏங்க என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? சரி, நீங்க சொல்ற மாதிரி இருந்தா நான் தினமும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இருக்கணும்ல, அவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி இருக்கணும்ல. இவங்க போன வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் ஏதோ ஃபோன் பண்ணியிருக்கேனா? சொல்லுங்க பாப்போம். அதுதான் உன் மேலே எங்களுக்கு சந்தேகமே அதிகமாக இருக்குது. அது எப்படி அவங்க போனதுலேருந்து நீ ஃபோன் பண்ணாமல் இருப்ப? ஒரு நண்பனாக இருந்தால், உனக்கு தெரியாததா இருந்தால் நீ ஃபோன் பண்ணி இருந்திருக்கணும்ல. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயா இங்க பாருங்க ஐயா, எனக்கு தெரியாதுங்க ஐயா. எனக்கு சத்தியமா தெரியாது அவங்க எங்க போயிருக்காங்க என்ன ஏதுன்னு. அதுவும் இல்லாம எனக்கு 1008 ஃபோன் வரும். நான் லோடா மாட்டு வண்டி வச்சிருக்கேன். லோடு கொண்டு போய் இங்கே இறக்கவும் அங்கே இறக்கவும் தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னும் போது எனக்கு எத்தனை பேர் வேணாலும் ஃபோன் பண்ணுவாங்க. என் நம்பர்லேருந்து நீங்களே பார்க்குறீங்கல்ல. அப்படின்னும் போது நான் யாரு என்னன்னு ஃபோன் அடித்தா ராத்திரி எடுத்து பேச தானே இங்கே செய்வாங்க. எடுத்து பேசாமல் எப்படிங்க இருக்க முடியும்? என்னடா புத்திசாலித்தனமாக பேசுகிறத நினப்பா? ஐயோ என் தங்கம், நான் கொடுத்த பாலெல்லாம் இப்படி ரத்தமா இருக்கே. ஐயோ ஐயோ ஐயோ. ஏமா என்னம்மா உள்ள என்ன கத்திக்கிட்டு இருக்கீங்க? வெளியே போங்க முதல்ல, இங்க விசாரணை நடந்துட்டு இருக்குல்ல. ஐயா அது ஏன் புள்ளங்க ஐயா இப்படி அடிக்க வச்சிருக்கீங்க? பார்த்துட்டு எப்படியா ஒரு தாயா நிக்க முடியும்? இங்க பாருங்க, நீங்க விசாரிக்கிறதுக்கு தானே பிள்ளைய கூட்டிட்டு வந்தீங்க, இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க. ஐயோ, பண்ற எல்லா வில்லத்தனத்தையும் பண்ணிட்டு இப்ப எப்படி நல்லவமான நடிக்கிறான் பத்தி அந்த ஆளு. அப்புறம் உன் பையன் உண்மையை சொல்லணும்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நீங்க 2 பேருமே வந்திருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க. டேய், ஏதாவது தெரிஞ்சா சொல்லி தொலைய வேண்டிதானடா. எதுக்கிட்ட அப்படி அடிபட்டுக்கிட்டு கிடக்குற? நம்ம வீட்டுல தோத்து தின்னுபிட்டு இப்படி ஊர்ல உள்ளவங்கள்ட்ட அடி வாங்கன்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? யோ, கம்முன்னு போயிரியா? கம்முன்னு ஜவனன்னு இருந்தவங்களுக்கு கோத்து விட்டுவிட்டு இப்ப நீ பேசுறியா? நல்லவன் பேசப்படுறியா? இந்த படுபாவிய அடிக்கிறதுல தப்பே இல்லை. இன்னும் 4 கூட சேர்த்து வச்சு சாத்தலாம். ஐயோ, இவ வேற பக்கத்துல இருக்காளே, டைவர்ஸ்ன்னு வேற சொல்லுவாளே. டேய் தம்பி, எதுவா இருந்தாலும் சொல்லிருடா. நமக்கு எதுக்குடா ஊராம் பிரச்சனை? ஐயோ, எனக்கு தெரியாது. தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? ஐயா உண்மையா இவங்க சொல்ற மாதிரி என் பையன் தான் கூட்டிட்டு போயிருந்தானா இந்நேரத்துக்கு அவன் உண்மையை சொல்லியிருக்கணும்ல. நீங்களும் இப்படி வச்சு அடி வெளு ரோட்டி இருக்கீங்க. இப்ப என் பையன் சொல்லலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அம்புட்டு தூரம் உன் பையன் கல் நெஞ்சமா இருக்கான்னு அர்த்தம். என் குடும்பம் மான மரியாதை போகணும்ன்றது அர்த்தம். 4 பேர் முன்னாடி என் குடும்பம் தலை குனியணுன்றதுக்கு தான் அர்த்தம். இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசுறவளை வச்சுக்காதீங்க. சொல்லிட்டேன், உங்க வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கும். அதுக்குன்னு இப்படி ஊரா விட்டு பிள்ளைய கூட்டிட்டு வந்து நீங்க அடிப்பீங்க வெளுப்பீங்க, நாங்க பார்த்துட்டு கம்முன்னு இருப்போமா? என் பிள்ளைக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு அவன் சொல்லியிருப்பான். இவன் இன்ன வரைக்கும் சொல்லலைன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? இங்க பாருங்கய்யா, என் பிள்ளை இவ்வளவு தூரம் அடிச்சிட்டீங்க. முதல்ல இவங்க வீட்டுல உள்ளவங்க வீட்டுல என்ன பிரச்சனை, எதனால அந்த பிள்ளை போனுச்சுன்னு அவங்கள விசாரிங்கய்யா. இது இப்படி ஊர்ல உள்ள பிள்ளைங்களை எல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பீங்களா நீங்க? டேய், உண்மை ஏதாவது இருந்தா சொல்லிரு, இல்லைன்னா பெரும் பிரச்சனை ஆயிடும். ஐயோ சார், எனக்கு தெரியாது சார். நீங்க 10 நாள் ஆனாலும் சரி, 20 நாள் ஆனாலும் சரி, என்னை காலம் முழுக்க உள்ள வச்சு நீங்க அடிச்சீங்கனாலும் சரி, உண்மைன்னு ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தா தானே சொல்ல முடியும். எதுவுமே தெரியாம சொல்லுன்னா நான் என்னத்த சொல்ல முடியும்? என்னங்க, இவ்வளோ தூரம் அடிச்சும் பார்த்தாச்சு, உதச்சும் பார்த்தாச்சு, வாயிலேருந்து வார்த்தையே வரல. நான் அடித்த அடிக்கு வேற ஒருத்தனா இருந்தா உண்மையை கக்கி இருப்பான். ஆனால் இவன் மேலே எந்த தப்பும் இல்லை போல இருக்கு. அதனால தான் இவன் வாயே திறந்து சொல்ல மாட்டிக்கிறான். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தானே சொல்லுவான். இப்படி சந்தேகப்படுறவங்களெல்லாம் உள்ள வச்சு நான் அடிச்சிட்டு இருக்க முடியாது. நாளை பின்ன என் பக்கம் கேஸ் போட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு இப்படி பண்ணுறேன்ற மாதிரி ஆகி போயிடும். அப்பாடா, போலீஸ்காரர் எப்படியோ நம்பிட்டாரு. நான் செத்தாலும் சரி, அழகையும் ராணியும் ஒரு காலம் காட்டி கொடுக்க மாட்டேன். ஐயா, இவன் தான் அவங்க கூடயே சேர்ந்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான். இவனுக்கு தெரியாம அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான் ஐயா. இன்னும் 4 சாத்துங்க ஐயா. இங்க பாருங்க, நம்ம எல்லாம் ஒரே ஊரு. இப்படி என் பிள்ளைய அப்படி அடிக்க வைக்கிறதுக்கு நீங்க இது பண்ணீங்கன்னு வைங்க, நாளை பின்ன இன்னைக்கு ரொம்ப அதுக்கு அவஸ்தைப்பட போறீங்க. சொல்லிட்டேன். பரவாயில்லையே, நம்ம ஆத்தா நீலவேணி கோவத்துல பொங்குது. ஐயா, என் பையனை வெளியே விடுங்க ஐயா. அவன் மேல எந்த தப்பும் இல்லை. நீங்க இப்படி பண்ணீங்கன்னு வைங்களேன், எங்க ஊர் தலைவர், கவுன்சிலரு, எம்எல்ஏன்னு எல்லாத்தையும் நான் கூட்டிக்கிட்டு வருவேன் ஐயா. அப்புறமேட்டுக்கு நீங்க என் பையனை வெளியே விடலைன்னா என் பையன் மேல பொய் கேஸ் கொடுத்து உள்ள தள்ளியிருக்கீங்கன்னு சொல்லி இங்கே உக்காந்து சாப்பிடாம கொள்ளாம நான் தர்ணா பண்ணுவேன் ஐயா. அடியே உக்காரடி, நம்ம ஊர்க்காரவளுக்குள்ள போன் போடுறி, எல்லாத்தையும் வர சொல்லுவோம். ஏங்க
என்ன அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இல்லைங்க, எங்களுக்கு வேற வழி தெரியல. என் பிள்ளைய காப்பாத்தணும்னா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். போன போடுறீ நீ, நம்ம ஊருக்காரவங்க எல்லாத்தையும் வர சொல்லுடி. இன்னைக்கு இவங்கெல்லாம் நம்மளான்னு பாத்துருவோம். பொய் கேஸ் கொடுத்து எங்க பிள்ளையவா உள்ள தள்ளுறீங்க? இப்ப இருங்க. தம்பி நீ எந்திரிச்சு நீ வீட்டுக்கு கிளம்புப்பா. எழுதி கொடுத்துட்டு நீ கிளம்புப்பா. யாருக்கிட்ட? எங்க ஆத்தா கிட்டயும் அப்பங்கிட்டயுமா? அதுங்க ஊரையே வித்துருங்க. அதுங்க புள்ளைய உள்ள விட்டா என்ன நடக்கும்? இப்படித்தான் நடக்கும். அப்பா அம்மா, ஷோ, இப்ப நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. ராசமா வேற கத்து கத்துன்னு கத்துவாளே. இவன் வாயிலிருந்து எப்படியாவது உண்மையை வாங்கிட்டு வாயான்னு வேற சொன்னா. இப்ப என்ன பண்றது? ஏங்க உங்க பையனை கூட்டிட்டு கிளம்புங்க. ராணி, என்னங்க? என்னது பூவெல்லாம்? நேத்தெல்லாம் வேலை கிடைக்கலன்னு எங்கெங்கயோ நான் அலைஞ்சேன்ல. என்னடா பண்றதுன்னு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அத்தா மகமாயி ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இன்னைக்கு காலையில் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு போனோம்ல, அங்கே கூட அவங்க இங்கெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அடித்து துரத்துனாங்களே, அந்த கோவில் அம்மன் கிட்ட தான் போய் விளக்கு போட்டு கும்பிடு, நீ கேட்டது கிடைக்குன்னு சொல்லி அம்மா கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் விளக்கு போட்டு கும்பிட்டு வந்தேன். அதே போல் உங்களுக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என்ன வேலை? ஐயோ, நம்ம மூட்டை தூக்கணும்னு நினைச்சு அவ கஷ்டப்படுவாளே. அது ஒன்றும் இல்லை, நல்ல வேலை தான். சந்தையில தான் வேலை, உக்காந்துக்கிட்டு வேலை பார்க்கறது தான். உட்காந்துக்கிட்டா? ஆமா, பெரிய இந்த லாரியில எல்லாம் லோடெல்லாம் கொண்டு வருவாங்க. காய்கறி மூட்டை, அந்த மூட்டை, இந்த மூட்டைன்னு எல்லாம் கொண்டு வந்து போட்டோன்னே அது கணக்கு வழக்கு பார்த்துட்டு அப்படியே இருக்கிறது தான். வேற எந்த வேலையும் இல்லை. நான் கும்பிட்ட கடவுள் கைவிடலைங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்புறம் 600 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. 3 நேரமும் சாப்பாடு கொடுத்துருவாங்களாமா. டீ, தண்ணி, வடை, போண்டான்னு எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்களாமா. அதெல்லாம் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. அப்புறம் உனக்காக மல்லிப்பூ வாங்கலான்னு பார்த்தேன். அப்புறம் வேற 600 ரூபா தான் சம்பளம். முதல்ல 200 ரூபான்னு சொன்னாங்களா? ஐயோ, 200 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம்னா உனக்கு ஒரு சேலை துணி எடுக்க முடியாதுன்ட்டு தான் எடுக்கல. அப்புறம் அந்த அக்கா இருந்துட்டு புதுசா கல்யாணம் ஆயிருக்காயான்னு கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னு. அப்புறமேட்டுக்கு நம்மள போய் சொன்னோடனே அவ இலவசமாவே பூவை கொடுத்தாங்க. எதுக்குங்க இலவசமா வாங்கிட்டு வந்தீங்க? அவங்களுக்கு காசு எதுவும் கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஐயோ, அவங்களுக்கு நான் 50 ரூபாயாவது காசு தனிக்கா வாங்கிக்கா அப்படி வேணவே வேணாங்க. அப்புறம் நான் இந்த சம்பளத்துல அவளுக்கு துணி எடுத்து கொடுக்கணுங்க. நான் இங்க இருக்க வேலை செய்வேன். இனிமே காலத்துல உங்களுக்கு நான் கொஞ்சமா கொடுத்துறேன்னு அவங்க சரிட்டாங்க. சரி சரி. நீ தலையில மடிப்பு வச்சுட்டோ? ஆமாங்க, எத வீட்டுல அம்மா வீட்டு பின்னாடி நிறைய பூவெல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் பறிச்சு வை, சும்மா கொட்டிட்டு தான் இருக்கும் அப்படின்னாங்க. அதனாலதான் சரின்ட்டு அந்த பூவெல்லாம் பறிச்சு கட்டி வச்சேன். இங்க பாரு, இனிமே நீ யார் வீட்லயும் ஓசி இதுக்குன்னு நிக்க வேண்டாம். இனிமே நான் உனக்கு எல்லாம் செய்வேன் வைப்பேன். சரிந்தா, இன்னைக்கு முதல் நாள் சம்பளம் 600 ரூபா. இதே போல சம்பாதின்னு வையே, சீக்கிரம் நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். ஏங்க, ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்ன விஷயம்? இல்ல, அம்மாயும் தம்பியும் என்ன நினைச்சு அழுதுட்டு இருப்பாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவங்க ஞாபகம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஃபோன் போட்டு பேசலாமா? என்ன ராணி இப்படி பேசுற? நம்ம எங்க இருக்கோம் என்ன ஏதுன்னு அவங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஃபோன் போட்டு பேசணும்னு வையே, அதுக்கப்புறம் பிரச்சனையாயிடும். அதுவும் நம்ம இருக்கோம்னு தெரிஞ்சிருச்சுன்னு வையே, அதுக்கப்புறம் பல பிரச்சனையாயிடும். ஓ அப்படியா? சரி. அதுக்கு நீ ஏன் வருத்தப்படுற? இல்லை, ஒன்றும் இல்லை. இங்க பாரு, உன் ஆசை என்ன? அவங்க கிட்ட பேசணும், அவ்வளவுதானே. நம்ம ஃபோன்ல இருந்து பண்ணாதானே பிரச்சனை. நம்ம வேற எங்கேயாவது பூத்துல எதுவும் போய் ஃபோன் பண்ணி பேசலாம், சரியா? நம்மளை பிரிச்சுட்டா? இங்க பாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, சரியா? பார்த்துக்கலாம், விடு.